Hello everyone, welcome to ExamJet. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வீடியோல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், தென் அதோட நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு 10,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு டெபாசிட் மாதிரி நம்ம பண்றோம். ஸோ அது ஒரு பேங்க்லயோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ நம்ம டெபாசிட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு நமக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 10%. ஸோ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ நம்ம கிட்ட 1000 இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 1000. ஸோ அட் லாஸ்ட் நமக்கு அந்த இயர் எண்டிங்ல நம்ம கையில எவ்வளோ அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா 11,000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10,000 rupees டெபாசிட் பண்றோம். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் 1000. ஸோ நம்ம கிட்ட லாஸ்ட் அந்த இயர் எண்ட்ல நம்மகிட்ட இருக்கிறது 11,000 இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும். ஸோ இதே நம்ம திரும்ப அந்த 11,000 செகண்ட் இயருக்கு போகும்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 அது வந்து கேரி ஆகாது. நம்ம கையில ரிமைனிங் இன்ட்ரெஸ்டோட ஆட் பண்ணி இருக்கிற 11,000 தான் செகண்ட் இயர்க்கான பிரின்சிபல் அமௌண்ட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல 10% நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமா தான் இருக்கும். ஸோ நமக்கு செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 11,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் 0 கேன்சல். ஸோ நமக்கு 1100 இருக்கும். ஸோ செகண்ட் இயர்க்கான நமக்கு இன்ட்ரெஸ்ட் 1100. ஸோ இந்த 1100 செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ நம்ம கிட்ட செகண்ட் இயர் எண்டிங்ல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 12,100 rupees இருக்கும். ஸோ இப்போ 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னா 2,100 rupees. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 இயர்ல நமக்கு 2,100 rupees விழுந்திருக்கு. ஸோ இதே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போனோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்லி 1,000 தான் இருந்திருக்கும். அது எத்தனை இயர் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 1,000 தான் இருந்திருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்லி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் 2,100 நமக்கு 2 இயர்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதே ஒரு நமக்கு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 16 இயர்ஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஸோ மெத்தட் 1 என்ன அப்படின்னா ஸோ நம்ம இப்போ சேம் கிவனை எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பிரின்சிபல் 10,000 ரேட் 10%, இயர் 2 இயர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 நம்ம எழுதிக்கலாம். ஸோ 10% இன்ட்ரெஸ்ட்ல அவங்க 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 10 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 10ஓட நெக்ஸ்ட் நம்பர் 11. ஸோ 2 இயர்ஸ் இருக்குனால நம்ம 11 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10 நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 11 மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 10 into 10 100. 11 into 11 121. 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டடா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ 121 minus 100 divided by 100 into 100. ஸோ இது வந்து நார்மலா நம்ம பர்சன்டேஜ்க்கு யூஸ் பண்ற மெத்தட் தான். ஸோ இந்த 100 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 121 minus 100 21%. ஸோ நம்ம 2 இயர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ரேட் என்னன்னா 21%. ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம எக்ஸாம்ஸ்ல ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் காண்டி இதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்றேன். ஸோ நம்ம போன இதுல நம்ம ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதுல கால்குலேட் பண்ற அமௌண்ட்டும் அதுவும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 10,000. ஸோ நமக்கு ரேட் 21% கிடைச்சிருக்கு. ஸோ 10,000 into 21 divided by 100. ஸோ நம்ம 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 21 into 100 2,100. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் 2,100. ஸோ அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2,100 பிளஸ் பிரின்சிபல். ஸோ 10,000 பிளஸ் 2,100 12,100 நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுல இன்ட்ரெஸ்ட் 2,100. ஸோ நம்ம இங்கேயும் 2,100 தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை நம்ம 2 இயர்ஸ்ல மட்டும்தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்து எத்தனை பர்சன்டேஜ் உங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் ஸோ நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ
n வந்து 2 years. இது வந்து கன்ஃபார்ம் இந்த மெத்தட்க்கு 2 தான் இருக்கணும். ஸோ பிரின்சிபல் அண்ட் ரேட் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு அதே கிவனை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ரேட் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 years அப்படிங்கிறதுனால நம்ம 2 டைம் 10 எழுதிக்கலாம். ஸோ 10 பிளஸ் 10. ஸோ பிளஸ் ஸோ நம்ம இப்போ ரேட் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம 10 into 10 divided by 100. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ட்ரிக்குக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ அதை 2 டைம் பிளஸ் பண்ணிட்டு ஸோ அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை 100ஓட அந்த இதையும் நம்ம பிளஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 10 into 10 100 divided by 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 1 இருக்கும். ஸோ 10 plus 10 plus 1. ஸோ 10 plus 10 20. 20 plus 1 21%. ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம போன மெத்தட்லயும் கண்டுபிடிச்சோம். ஸோ 21% நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை நீங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸா இருக்கும்போது மட்டும் அப்ளிகபிள் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் மோர் தெனா இருக்குது அப்படின்னா நீங்க போன மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஃபார்முலாஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பேசிக்கா 2 ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். CI is equal to P into 1 plus R divided by 100 the whole power n minus 1. ஸோ CIனா நமக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ P பிரின்சிபல், R rate of interest, n number of years. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி CI கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பிரின்சிபல் இன்டூ 1 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 the whole power n. ஸோ நமக்கு ஏனா அமௌண்ட் தெரியும். ஸோ P பிரின்சிபல், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், n நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபார்முலால பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர் வேணும்னா ஸோ நம்ம ஆர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா உல்டா பண்ணி நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பேஸா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஃபார்முலா வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணாம நம்ம ஈஸியா ட்ரிக்கி வேலையும் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, bye from ExamJet.